ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். இப்போ நம்ம காரசாரமான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்ட அப்புறம் எண்ணெய் சூடாகிட்ட அப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், சீக்கிரம் வதக்கிறதுக்காக தேவையான அளவு சால்ட்டு உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வரணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் நல்லா நமக்கு வரும். கண்ணாடி பழம் வந்துட்ட அப்புறம் தக்காளி, நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துனேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா கொலன்னு நல்லா ஃப்ரை வதக்குங்க. கத்திரிக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. மேக்ஸிமம் அது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் 3த்துக்கும் காம்பினேஷன் இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் வேணான்னு பசங்க கூட வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தமாரி பாருங்கள், நான் வதக்குற மாதிரி வதக்குங்க. இதில் மஞ்சள்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து அது தண்ணியிலேயே அந்த எண்ணெயிலேயே நல்லா கத்திரிக்காவும் நல்லா கொலன்னு ஆகணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்குங்க. இது அதான் நம்ம மேக்ஸிமம் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகணுன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் இப்போ தம்பி பிரிஞ்சு வந்து பாருங்கள், நமக்கு சூப்பராக இருக்குது. இது நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணிலாம் வத்துற மட்டும் ஐஸ் புளிய வைங்க. நம்ம ஒரு பவுலில் போட்டு ஷேவ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.